அலங்கார கந்தன் என்று சொல்லப்படுகிற இந்த நல்லூர் கந்தன் அங்கே பனை மரங்கள் கொழுவப்பட்டு அனைவருக்குமே வணக்கம். நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தில் நிற்கிறோம். வருடாந்த மகோற்சவம் ஆரம்பமாகி இன்றைக்கு 2ஆம் நாள் மாலை பொழுது மாலை பூஜைகள் உள்ளுக்கு ஆரம்பமாகி நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகளை இந்த காணொலி ஊடாக தரப்போகிறோம். இன்றைய தினமும் மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் வெளியால் வருவார். தொடர்ச்சியாக 4-5 நாட்களுக்கு அந்த மயில் வாகனத்திலும் அன்ன வாகனத்திலும் தான் 2 பேருமே வெளியால் வருவார்கள். அப்படியாக இன்றைய தினமும் அழகிய ஒரு அலங்காரத்தில் அலங்கார கந்தன் என்று சொல்லப்படுகிற இந்த நல்லூர் கந்த சுவாமியார் அழகிய ஒரு அலங்காரத்தில் வந்து இன்றைய தினமும் வெளியால் வர இருக்கிறார். இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வு அதோடு அங்கே தெற்கு வாசலே பிரசன்ன குருக்களாலே பாடப்படுகின்ற அந்த கந்தன் அனுபூதி அது தொடர்பாகவும் இன்றைய தினம் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த நிகழ்வுகள் தொடர்பாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாம். 2ஆம் நாள் மாலை பொழுதுல நிற்கிறோம். திருவிழா எப்படா தொடங்க வந்து பார்த்தோன்னு இருக்கோம். ஆனால் திருவிழா தொடங்கினோடனே என்னென்ன நாள் போகுதுன்னு தெரியாது. டக்குன்னு நாள்லாம் போய் சேர்ந்துடும். இன்றைக்கு 2ஆம் நாள் பின்னேற பொழுதாக போயிட்டுது. அப்படியாக தொடர்ச்சியாக இங்கே மக்கள் வந்து கொண்டு நீங்கள் பார்க்கலாம். அதே சமயம் இங்காலே இந்த சப்பரத்துக்குரிய கட்டுமான வேலைப்பாடுகள் எல்லாமே ஆரம்பமாகிவிட்ட இந்த இடத்துல நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த சகடை போட்டு அங்கே பனை மரங்கள் கொழுவப்பட்டு அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். இன்றைய தினமே அவை ஆரம்பமாகிவிட்டன. 2ஆம் நாள்லேயே தேருக்கு முதல் நாள் தான் சப்பரம் நடக்கும். கிட்டத்தட்ட இன்னும் 20 நாட்கள் கிட்ட 18-19 நாட்கள் கிட்ட இருக்குது. ஆனாலும் இப்பொழுதே அந்த சப்பர திருவிழாக்குரிய ஏற்பாடுகள் ஆரம்பமாகிவிட்டது. அப்படியாக இன்றைய மாலை பொழுது எப்படி அமைய போகின்றது, முருகப்பெருமான் எவ்வாறு அழகாக வரப்போகின்றார், இன்றைய தினம் எப்படியான தத்துவமான காட்சிகள் அமைய போகின்றது நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். வெளிநாட்டவர்களின் வருகை சாதாரணமாகவே அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த திருவிழா காலங்கள் இன்னும் அதிகமாக பார்க்கலாம். எங்களுடைய கலாச்சார அந்த ஆடைகள் அணிந்து நீங்கள் அங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அங்கே ஒருவர் விரும்பியோ விரும்பாமலோ அவர் இந்த கலாச்சாரத்தில் வரணும்ன்றதுக்காக வேண்டி அங்கே அந்த வேட்டியை கட்டி கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த விதங்களை பார்க்குறீங்க. அதே சமயம் நிறைய வெளிநாட்டர்கள் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாங்க. நீங்கள் பாருங்கள், அவர் வந்து ஒரு சரத்தை கட்டி கொண்டு போயினோம். அதே மாதிரி பெண்கள் அணியக்கூடிய அந்த பஞ்சாபி என்று சொல்லப்படுகிற அந்த சல்வார் எல்லாமே அணிந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியில் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். தனித்துவமத்தை பண்ணி அங்கே தலைமையர் கூட பின்னி கட்டிட்டு, அதாவது ஒரு நபர் ஒரு தமிழ் பெண் ஒருவாள் அவருக்கு அந்த சொன்னதை வைத்து அவள் வந்து அதன் பின்னர் அங்கே அந்த தலைமுடியையும் பின்னி கொண்டு உள்ளே சென்ற அந்த காட்சியில் வந்து பார்க்கக்கூடியமாக இருந்தது. அதே சமயம் இன்றைய தினம் வந்து ஒரு மாற்றம். முன்னாலே வந்து இந்த கயிறு கட்டுவார்கள். ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு வந்து கயிறு கட்டி சுவாமி வந்து நெருக்கம் இல்லாமல் இலகுவாக கொண்டு செல்வதற்கு சுவாமி உட்பட அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த நாதசுரங்கள் எல்லாமே இலகுவாக செல்வதற்குரிய அந்த ஏற்பாடுகள் முன்னும் கொஞ்சம் கயிறு கட்டி இடம் முடிக்கணும். அதே சமயம் அங்கே சின்னஞ்சிறு குழந்தைகளை நீங்கள் பார்க்கக்கூடிய இங்கே அந்த பன்னிசை இசைப்பதற்காக பின்னாலே பாடல்கள் பாடுவதற்காக அங்கே வந்திருக்கக்கூடிய அந்த சிறுவர்கள் சிறுமிகளை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியாக இப்பொழுது இங்கே ஆலயத்துக்குள்ளே வசந்த மண்டப பூஜைகள் நிறைவு செய்து அதனை தொடர்ந்து இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். இங்கே சுவாமிகள் வந்து முன்னாலே கொண்டு வரப்படுகிறோம். அதாவது இப்பொழுது குறிப்பாக இந்த 10 நாட்கள் என்று நான் நினைக்கின்றேன். மஞ்சம் வரும் வரையும் சுவாமியை வச்சு முன்னாலே கொண்டு வந்து வைத்து தான் சுவாமியை காவுவார்கள். அதுக்கு பிறகு அங்கே வாகனத்திலிருந்து வசந்த மண்டபத்துக்கு முன்னாலே வைத்து சுவாமியை காவி கொண்டு வருவார்கள். இப்பொழுது இங்கே வைத்து காவுவார்கள். அதாவது இங்கே மயில் வாகனமும் அந்த அன்ன வாகனத்திலையும் கொண்டு வந்து சுவாமிகளை வைத்து விட்டு காவுவார்கள். அந்த காட்சியை நாங்கள் பார்க்கலாம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சுவாமிகளை வந்து முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையும் கொண்டு வந்து அங்கே வாகனங்களிலே அமர வைத்திருக்கிறார்கள். மின்விளக்கு போட்டதன் பின்னே அங்கே பார்க்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சியை பார்க்குறீங்க. அழகாக தங்கமாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய நல்லூரானுடைய உட்புற காட்சி வந்து மிகவும் அற்புதமாக இருக்குது. நேரிலே பார்க்கும் பொழுது மெய்சிலிருக்க வைக்கக்கூடிய அந்த காட்சிகள். தற்பொழுது சுவாமிகள் வந்து ஆலயத்தின் உள்வீதியை விளம்பரப் போகிறார்கள்.
ஆலயத்தினுடைய உள்வீதியிலே சுவாமிகள் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்கள். அங்கே வெள்ளி மயில் மீதே தங்கவேல் முருகப்பெருமான வந்து அற்புதமாக வந்து கொண்டிருக்க ஒரு காட்சி. அதே சமயம் அங்கே அருகிலே அன்னத்தின் மேலே வள்ளி தெய்வானை குமரி இருவர் அன்னத்தின் மேலே இருந்து அமர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியும் வந்து அற்புதமான காட்சியை வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆலயத்தினுடைய உட்புற பகுதியிலே. இப்போ ஆலயத்தினுடைய உட்புற பகுதி வலம் வந்து அதனைத் தொடர்ந்து அங்கே யாகசாலையிலே பூஜைகள் நிறைவு செய்து கொண்டு சரியாக 6 மணிக்கு சுவாமி வெளியாலே வருவார். இங்கே நல்லூர்கந்த சுவாமி ஆலயத்துக்கு வரும்பொழுது அந்த நேர முகாமைத்துவம் மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடியது நேர முகாமைத்துவம் என்பது அந்த நேரத்துக்கு ஏற்பவே எல்லாமே நடக்கும். 6 மணிக்கு சுவாமி வரப்போகின்றார். இங்கே அலைகடல்னு மக்கள் வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. 2ஆம் நாளும் மக்களுக்கு குறைவில்லை இந்த இடத்துல குவிந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. தற்பொழுது அங்கே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு சுவாமி வெளியாலே வரக்கூடிய அந்த காட்சியில் வந்து நாங்கள் பார்க்கலாம். அங்கே அழகாக எங்களுக்கு இப்போ தெரியக்கூடியது வள்ளி தெய்வானையினுடைய அந்த உருவம் வந்து அங்கே தெரியுது. அங்கே கொண்டு வரக்கூடிய வெளியால் வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. நீல நிறத்தில் இன்றைய தினத்தில் வந்து அலங்காரங்கள் இருக்கின்றது. நீல மலர்களும் வெள்ளை மலர்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து அங்கே முருகப்பெருமான் மெதுவாக அந்த கதவை தாண்டி வெளியாலே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க. அங்கே மலர்கள் தூவப்பட்டு தீபாராதனை காட்டப்பட்டு தற்பொழுது மெதுவாக வெளியாலே முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த அலங்காரங்களை நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். தங்க நகைகள் அங்கே ஜொலித்து கொண்டிருக்க முருகப்பெருமானுடைய அலங்காரம் தனித்துவமான ஒரு அலங்காரம் இருக்கு. நல்லூருக்கென்றே தனித்துவமான அலங்காரத்தோடு ஒரு முருகப்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த அலங்காரம் சம்பந்தமாக வேறு ஆலயங்களையும் வேறு விதமாக செய்தாலும் கூட இங்கே செய்யக்கூடிய இந்த விதத்தில் வந்து அலங்காரங்களை செய்து கொள்வது என்பது பார்த்தீங்கன்னா நல்லூரானுக்குரிய அந்த பாணி தனித்துவம் நல்லூரானுக்கு மட்டுமே உரியதாக பார்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. சுவாமி வெளிவீதி விளம் வந்து கொண்டிருக்கின்ற தற்பொழுது தெற்கு வாயில் கோபுரத்தை நாங்கள் நெருங்கி விட்டோம். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் பிரசன்னா குருக்கள் வந்து கொண்டிருக்கின்றார். இந்த இடத்திலே வந்து கந்தர் அனுபூதி வந்து இசைக்கப்படும். மிகவும் சிறப்பாக கந்தர் அனுபூதி தன்னுடைய பாணியிலே பிரசன்னா குருக்கள் இங்கே பாடுவார். சொல்லாய் முருக சுரகோபதியே உல்லாசமாக திருத்தணியில் மகிழ்ந்து இருப்பவனே உல்லாசமாக இருப்பவனே நிராகுலமாகி தீவினைகள் களைந்து திருச்செந்தூரில் சென்றில்லாண்டவனாய் ஜெயந்தீர் புறத்தில் நிற்பவனே நிராகுல யோக சுவாமி மலரில்
குடி பழனியிலே இதமாக இருப்பவனே திருஆவினங்குடி பழனியிலே வினோதமாயிருப்பவனே பழமுதிர் சோலையிலே எல்லாமர என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரரூபதியே எல்லாமாக என்னை இழந்த நலம் சொல்லாய் முருகா நல்லூரம்பதியில் எல்லாமாக இருப்பவனே இந்த பூவுலகின் அதிபதியே நல்லூரானே எமக்கு எல்லாமாக இருப்பவனே எல்லாமர என்னை இழந்த நலம் என்னை நான் இழக்க வேண்டும் முருகா இழந்த பின்னும் நீ நலம் சொல்லுவாய் முருகா எல்லாமாகவும் இருப்பவனே முருகா திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருத்தணி பழனி திருஆவினங்குடி சுவாமி மலை பழமுதிர் சோலை எல்லாமாக இருப்பவனே நல்லூர் கந்தா என்னை இழந்த நலம் சொல்லாய் அலங்காரா என்னை இழந்த நலம் சொல்லாய் நல்லூரா உல்லாத நிலகுல கோதகித செல்லாப வினோதனும் நீயலையோ எல்லாம் இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே கந்தர் அனுபூதியை கேட்டிருப்பீர்கள். உண்மையாகவே மெய்சில் இருக்கக்கூடிய இல்லாட்டி முருகனை உருகி அந்த இடத்திலே பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அந்த பாடலுக்குரிய பொருள்களை நாங்கள் இலகுவாகவே விளங்கிக் கொள்ளக்கூடியமாக இருக்கும். அவர் பாடக்கூடிய விதமும் இலகுவான மொழியிலே விளங்கிக் கொள்ளக்கூடியமாறு புரியக்கூடிய பாஷையில் அந்த பாடலை பாடுவார். அப்படியாக இங்கே நீங்கள் பார்க்கலாம், திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் இன்றைய நாளில் இன்றைய நாளிலையும் பல்லாயிரக்கணக்கான மக்களை முருகன் வரவழைத்திருக்கின்றார். தேடி வருவார்கள், ஓடி வருவார்கள், நல்லூரானுடைய இந்த அழகை காண்பதற்கும் அவனுடைய இந்த தரிசனத்தை பெறுவதற்காகவும். அங்கே நீங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் இந்த நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்தினுடைய பொறுப்பாளர் அந்த இடத்துல இந்த இசையை ரசித்து கொண்டு செல்கிறார். இங்கே நாதஸ்வர இசை அவ்வளவுத்திற்கு இனிமையான ஒரு நாதஸ்வர இசை வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்தியாவிலிருந்து கூட கலைஞர்கள் இங்கே இசைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை ரசிக்கிற அந்த காட்சியை பார்க்குறீங்க. மாலை பொழுதிலே இந்த நல்லூரானுடைய ஊர்வலம் இல்லாட்டி அவர் வரக்கூடிய அந்த அழகு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும். அங்கே பின்னாலே சூரியன் மறைந்து கொண்டு செல்ல, இங்காலே முன்னாலே நல்லூரான்
வீதி வலம் வந்து கொண்டிருப்பார். மிகவும் அழகான ரம்மியமான காட்சியில் வந்து நேரிலே தரிசிப்பவர்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும். முடிந்த அளவுக்கு நாங்களும் உங்களுடைய காணொலிகளூடாக அவற்றை வந்து காண்பிக்கிறோம். முடிந்த அளவுக்கு அந்த அழகை நீங்களும் ரசித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அங்கே நல்லூரானுடைய இந்திய அழகிய அலங்காரத்தை பார்க்குறீங்க. நீல மலர்களும் வெள்ளை மலர்களும் கலந்ததாக தங்கம் தகதகன மின்ன அங்கே அழகாக நல்லூரான் வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. அலங்காரா நல்லூரா அலங்கார கந்தன் என சிறப்பு பெற்ற கந்தன் நல்லூர் கந்தன். அலங்காரங்களுக்கு குறைவில்லாமல் அங்கே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரத்திலே வருவார். குறிப்பாக அவருடைய இந்த அலங்காரங்கள் எல்லாமே பார்ப்பவர்களுக்கு மெய்சில் இருக்க வைக்கக்கூடிய ஒரு அலங்காரம். தற்பொழுது மீண்டும் வந்து நாங்கள் ஆலயத்தினுடைய முன்றல் பகுதிக்கு வந்துட்டோம். மெதுவாக வலம் வந்து இங்கே முருகப்பெருமான் மீண்டும் உள்ளே செல்லக்கூடிய அந்த காட்சி. 6 மணிக்கு வந்த சுவாமி சரியாக 7 மணிக்கு மீண்டும் உள்ளே செல்வார். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய இந்த நேரை முகாமைத்துவம். அங்கே கந்த சுவாமியாருக்கு தீபாராதனைகள் எல்லாமே காட்டப்பட்டு சிறப்பாக மீண்டும் ஆலயத்தின் உள்ளே செல்லக்கூடிய அந்த அற்புதமான காட்சியில் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம். சுவாமி உள்ளுக்கு சென்ற பின்னே அங்கே வசந்த மண்டபத்தில் தீபாராதனை காட்டியது பின்னர் உள்ளே இருக்கக்கூடிய குருக்கள் அனைவருமே வழியாலே வருவார்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒரு யாகசாலை, அது வழியிலே இருக்கக்கூடிய அந்த வைரவருக்கு அருகிலே இருக்கக்கூடிய அந்த யாகசாலையிலே வந்து பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் ஆலயத்திற்கு உள்ளே செல்வார்கள். அப்படியாக இன்றைய நாளும் 2வது நாளிலையும் இந்த காட்சிகளை வந்து காணொலி ஊடாக உங்களுக்கு காண்பித்திருக்கிறேன். பார்வையிட்டு உங்கள் அனைவருக்குமே நன்றி. மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் நாளை 3ஆம் நாள் திருவிழாவில் உங்களை சந்திக்கலாம். தொடர்ச்சியாக இந்த நல்லூர் கந்த சுவாமி ஆலயத்தினுடைய இந்த திருவிழாக்களை வந்து தடை ஏதும் இல்லாமல் உங்களுக்கு காண்பிப்பேன் என நானும் நினைக்கிறேன். முருகன் அருள் இருந்தால் தொடர்ச்சியாக நானும் உங்களுக்கு இந்த காணொலிகளை வந்து தொடர்ச்சியாக பதிவேற்றிக் கொள்ளக்கூடியமாக இருக்கும். இன்றைய தினம் இந்த காணொலியை பார்வையிட்டு உங்கள் அனைவருக்கும் நன்றி. காணொலி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க. மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.